இந்த வீடியோவில் நம்ம 4x4 க்யூபை எப்படி ஈஸியாக மேக்ஸிமம் எந்த ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லாஜிக் வச்சு இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லேயராக சால்வ் பண்ணோம். இது ஃபஸ்ட் லேயர். ஸோ ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் லேயர். ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு கலர் நமக்கு பிடிச்ச கலர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் இந்த லெட்டர்ஸ் போட்ட கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை. பட் நம்ம எந்த கலரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இன்னர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்கொயரை சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ணும்போதே இந்த ஃபஸ்ட் லேயரோட இதையும் சேர்த்து கம்பைண்டாக சால்வ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட் லேயரை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் போகலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் நம்ம பண்ணுறதுக்கு மேபி இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். மேபி இங்கே ரெட்டே இல்லை, அதனால நான் ரெட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். நான் இப்போ ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்னோடய ஸ்டெப் என்னென்னா, இந்த 4 இடத்துலையும் எனக்கு ரெட்டு வரணும். வேறு அந்த ரெட்டு எனக்கு எங்கேருந்து வரும்னா, இங்கே இருக்க அந்த 4லேருந்து தான் அந்த ரெட் அங்கே வரும். ஸோ இங்கே ஒரு ரெட் இருக்கா, இதை நான் மேலே எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். சும்மா அப்படி தள்ளி வச்சுட்டாவே போதும். இப்போது 2 ரெட்டு வந்துருச்சு. இன்னும் 2 ரெட்டு வரணும். மீதி 2 ரெட்டு கீழே இருக்குது. இதை எப்படி மேலே இங்கே ஒன்று இருக்குது. இதை எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போகும்போது இது எங்கே போகுதுன்னு பாருங்கள். இது இந்த இடத்துக்கு தான் போகும். கரெக்டாக ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிறத கலைக்கிற மாதிரி இருக்க இடத்துக்கு தான் போகுது. பட் அதனால நம்மளுக்கு இங்கே வேண்டாம். ஸோ வேறே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஸோ இது இப்போ பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போகும். கரெக்டாக இங்கே இருக்கிறது இந்த இடத்துக்கு போகும். ஸோ கரெக்டான இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இதை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நோற்றி வைக்கணும். ஸோ நான் லெஃப்ட்டில் வைக்கிறேன், ரைட்டில் வைக்கிறேன். எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கே வேணுமோ அதை கீழே கொண்டு வந்துட்டு எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு வந்தது மட்டும் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 3 கலர் ரெட்டு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ 4வது கலர் ஏதாவது மேலே இருக்கா, இல்லை, கீழே இருக்குது. இதை எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா, கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு சைடில் இந்த அட்ஜசன்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போகிறது தான் ஈஸி. ஸோ இதை எங்கே வேணுமோ அதுக்கு நேராக வச்சிடுறேன். எந்த ஏரியாவுக்கு வேணுமோ அதுக்கு நேராக வச்சிடுறேன். இப்போது அந்த இதை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருந்தது இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு. அதை சைடில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எந்த பக்கம் வேணாலும் வச்சுட்டு ஏற்கனவே கலைச்சதை திருப்பி எப்படி கலைச்சோமோ அதை மட்டும் கீழே கொண்டு வச்சிட்றோம். ஸோ நம்மளது கலையில் ஆனால் கீழே இருந்த ரெட்டை இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இது எங்கே போகணுமோ அதுக்கு நேராகவே இருக்குது. ஸோ கரெக்டான இடத்துல இருக்குது. லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வைக்கலாம். இந்த வாட்டி நான் லெஃப்ட்டில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். எங்கே வச்சுருந்தனோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஃபிக்ஸ் ஆனதை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம இன்னர் ஸ்கொயரை முடிச்சிட்டோம். இப்போ அவுட்டர் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு இந்த கார்னரில் ஏதாவது ரெட் இருக்கான்னு பாருங்கள். அதை நம்ம அங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரெட் இருந்தது, இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் சும்மா. ஓகே, இப்போது இது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள காயின் என்ன வரணும்னா, இங்கே ரெட் வரணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது ஃபுல்லாக ரெட்டு தான் வரப்போகுது. இங்கே ரெட் வரணும். ஆனால் இந்த இடத்துக்கு என்ன காயின் வரணும்னா ப்ளூ தான் வரணும். ஏன்னா இந்த இடத்துல ப்ளூ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரெட் ப்ளூ உள்ளது இந்த இடத்துக்கு வரணும். ஸோ ரெட்டு ப்ளூ காம்பினேஷனில் உள்ள காயின் ஏதாவது இந்த கார்னரில் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ரெட் ப்ளூ காம்பினேஷன் உள்ள காயின் இங்கே இருக்குது. அதை நேராக எனக்கு இந்த ரெட் ப்ளூ காம்பினேஷனுக்கு நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த காயினை நான் மேலே எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன செய்யணும்னா, இந்த காயினை லெஃப்ட்டில் வைக்கணும். இந்த சைடு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த சைடு வைக்கணும். ரைட்டில் வைக்கணும். இந்த லெஃப்ட் கார்னருக்கு வேணும்னா ரைட் கார்னருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே மறைச்சி வச்சுருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்த காயினை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட்டு ப்ளூவோட காம்பினேஷனில் உள்ள காயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே என்ன காயின் வரணும் நமக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல ரெட்டு, அப்போ இந்த இடத்துல என்ன காம்பினேஷனில் உள்ள காயின் வரணும், ஒயிட். ஏன்னா இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட் ரெட் காம்பினேஷன் உள்ள காயின் கீழே இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இருக்குது. கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துலையே இருக்குது. ஒயிட் ஏரியாவில் ஒயிட் இருக்குது, ரெட்டு உள்ளது இருக்குது. ஸோ இந்த சைடு போகணுன்னா, ரைட் சைட் கார்னருக்கு போகணுன்னா இந்த காயினை நம்ம லெஃப்ட் சைடு மாற்றி வைக்கணும். லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 3 காயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சேமாக அது காம்பினேஷனோட.
இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரெட் காயின் அங்கே தான் போக போகுது. லாஸ்ட்டாக இருக்க ரெட் காயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே ஒன்று இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக எல்லோ பேஸ் ஆரஞ்சு பேஸாக தான் இருக்குது. ஐ மீன் இங்கே வைக்கணும். எல்லோ பேஸ் க்ரீன் பேஸாக தான் இருக்க போது. கரெக்டாக அதே தான் இருக்குது. ஸோ இந்த காயின் இந்த பக்கம் போகுதுன்னா இந்த காயினை இந்த சைடு வைக்கணும். வச்சுட்டேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நம்ம 4 கார்னர்ஸ் சேர்த்துட்டோம், மிடில் உள்ளது சேர்த்துட்டோம். இப்போ இந்த சைடில் உள்ளது சேர்க்கணும். அதுக்கு இந்த இடத்துல ரெட் காயின்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். கீழே உள்ள இந்த லேயரில் ரெட் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே ஒரு ரெட் இருக்குது. இது எல்லோவோட காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இப்போ எல்லோ பேஸ் எங்கே இருக்கோ அதுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அந்த காயினை. எல்லோ உள்ள ரெட் காயினை எல்லோ பேஸ் காம்பினேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ இந்த காயினை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம். வச்சுட்டு எங்கே வேணுமோ அதை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட்டில் வச்சதை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஒரு காயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது ரெட் காயின் இங்கே இருக்கான்னு பாருங்கள். ரெட் காயின் இந்த ஏரியாவில் இல்லை, கீழே மேபி இருக்குது. பட் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் தான் இப்போதைக்கு வேணும். ஸோ இல்லை, அப்போ இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது தான் அங்கே போகும். இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த ஒயிட் இங்கே இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் அதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஒயிட்டை என்ன செய்யணும்னா ஒயிட் பேஸ் இருக்க இடத்துக்கு ஒயிட்டை கொண்டு வந்துட்டு இப்படி வச்சிடணும் காயினை. இப்போ இந்த காயினை நீங்கள் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். அப்போ கரெக்டான இடத்துல வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதை இந்த பக்கம் எப்பயுமே எந்த பக்கம் போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்கணும். ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். கீழே கொண்டு வந்துட்டு எங்கே வச்சுருந்தனோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஒயிட்டோட இன்னொரு காயினை சேர்த்துட்டோம். இப்போ இன்னொரு ரெட் இங்கே ஒன்று இருக்குது. இது ப்ளூ பேஸில் இருக்குது. கரெக்டாக? இப்போ ப்ளூவோட பேஸ்க்கு நேராக ப்ளூ எங்கே இருக்கோ அந்த ஏரியாவுக்கு ப்ளூ எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ இந்த காயின் மேலே எடுத்துகிட்டு போகிறதுனால இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கேருந்து எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம். இதை எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இஃப் இட் ஆல்ஸ் மீ ஆச்சு. அடுத்து இங்கே ஒரு ரெட் காயின் இருக்குது. ரெட் வித் ஒயிட் பேஸில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட்டோட செக்ஷன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஒயிட்டோட ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ இந்த ரெட்டு இந்த பக்கம் போகணுன்னா இந்த காயினை நம்ம இந்த பக்கம் வைக்கணும். ஸோ அதை மட்டும் இந்த பக்கம் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். வச்சதை எடுத்துகிட்டு வந்து அது கூடயே ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஆச்சா? இப்போ ஒயிட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ரெட்டு இங்கே ஒரு ரெட் இருக்குது வித் க்ரீன் காம்போவில் இருக்குது. ஸோ க்ரீன் பேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதை இதுதான் க்ரீன் பேஸ் இல்லையா, அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்குது ரெட்டு. ஸோ இது இந்த பக்கம் போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டோம். எந்த பக்கம் இருக்கோ அந்த காயினை கீழே கொண்டு வரோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சுது. அடுத்து வேறு ஏதாவது ரெட் காயின்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? இல்லை, இங்கே ஒரு காயின் இருக்குது. இது எல்லோ பேஸில் இருக்குது. ஸோ எல்லோவோட பேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது இந்த காயினை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த வாட்டி லெஃப்ட்டில் வைக்கிறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது ரெட் காயின் இருக்கான்னு பாருங்கள். கீழே இல்லை சைடில் இல்லை. இப்போது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து தப்பாக இருக்குது. அதை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ தட் நான் மேலே தூக்கும்போது மேலே எடுத்துகிட்டு வந்தபோது அந்த காயின் மேலே வந்துடும். வந்துச்சா? இப்போது இந்த காயினை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வைக்கிறேன். வச்சுட்டு க்ரீன் இருக்கிறதுனால க்ரீனோடையே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு காயின் இங்கே ஒன்று இருக்குது. இது ரெட்டு கீழே இருக்குது. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஏற்கனவே பண்ணதெல்லாம் ஈஸியாக பண்ணிகிட்டே வந்துட்டோம். இது லைட்டாக அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு கீழே இருக்குது பேஸில். இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் இங்கே இருந்துச்சு. இப்போ கீழே இருந்ததுன்னா என்ன செய்யணும், இதை ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும். அதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த காயின் எங்கே இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னா இந்த காயினை இந்த பக்கம் வைக்க போகிறேன். வச்சுட்டு எப்போதும் போல் நம்ம அதே மூவ்மெண்ட் பண்ணோம்னா அந்த காயின் இங்கே வந்துடும். இல்லை இந்த பக்கம் வரணும்னா இந்த காயினை நம்ம இந்த பக்கம் வைக்கணும். அது நம்ம சாய்ஸ் எதனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த காயினை இப்போதைக்கு ரைட் சைடில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், அந்த ஏரியாவை கீழே எடுத்துகிட்டு வரேன், கொண்டு போய் வச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க காயின்றதுனால அந்த காயினை கீழே இறக்கி இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எனக்கு கீழே இருந்த காயின் மேலே வந்துருச்சு. இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் ப்ளூ பேஸ்லேயே இருக்குது, கரெக்டான இடத்துலையே இருக்குது. ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த சைடில் வைக்கிறேன், கீழே கொண்டு வரேன், இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லேயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.